இவ்வளவு வன்மமான மனநிலை இருக்க ஒருத்தர் வேறு ஏதாவது எது கல்யாணம் பண்ணுறீங்கன்னு கேட்குறான். உங்களால் இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை கூட ஏற்றுக்க முடியாத ஒரு ஆள் ஏன் நீங்கள் வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணுறீங்க? உங்கள் ஜாதியில் ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி தானே. இப்போ அவங்க நினச்சா யோசிச்சு பாருங்களேன். நான் ரொம்ப சிம்பிளாக உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு எதுவுமே பண்ணல, அவங்க வீட்டில் வேறு ஜாதி கல்யாணம் பண்ணால் கூட ஒரு இடம் வாங்கி வீடு வாங்கி கட்டி கொடுத்து அங்கே அவங்க உட்கார வச்சுட்டாங்க. இப்போ ஒரு வேளை உங்கள் மனைவியோ இல்லை மனைவி சேர்ந்த ஒருத்தவங்க யாரோ உங்கள் ஆளுங்கன்னு சொல்லி உங்கள் ஆளுங்களை வெறும்பைய சும்மா தானே வந்தேன்னு கேட்டால் என்ன செய்வீங்க? இப்போது நமக்கு நம்ம வீட்டு சைடில் நீங்கள் சொல்கிற உங்கள் ஆளுங்கிட்டேருந்து எதுவுமே வரல, 10 பைசா வரல, கல்யாணத்துக்கு சீர்லேருந்து எதுவுமே வரல. அப்போவே நமக்கு மீசையை மிரிக்கிட்டு இவ்வளோ வீரம் வருது. அப்போ எல்லாம் செஞ்சுருந்தா நமக்கு என்ன ஆட்டம் ஆடிட்டு போனோமே. சரி சார், திருத்திக்கிறேன் சார். நீங்கள் பண்ண மாட்டேன் சார். எனக்கு நீங்கள் பேசுகிற ஸ்டேட்மெண்ட்டில் தெரியும் எவ்வளோ திருத்திப்பீங்கன்னு. இப்போ யோசிச்சு பாருங்களேன். கல்யாணம் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு சார்? 10 வருஷம். 10 வருஷம். 10 வருஷத்தில் ரொம்ப ஈஸியாக உங்கள் ஒய்ஃபும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏன்டா கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் ஏன் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டீங்க. ஒரு பேசிக்கான நாகரிகம் என்ன? அடுத்தவங்க மனசு காயப்படாமல் இருக்கிறதுங்கிறது. இவ்வளோ தூரத்துக்கு காயப்படுத்தின பின்னால் அதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். சரி, இப்போ உங்கள் குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க உங்கள் ஆளுங்களா அவங்க ஆளுங்களா? சார், பெரிய பொண்ணு அவங்க அக்கா மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அது எங்கள் கம்யூனிட்டி ஆட்களை அப்படியே உரிச்சு வச்சுருக்கு. சின்ன பொண்ணு எங்கள் அப்பா மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு அது அப்படியே சின்ன ஒரு அழுதா கூட உனைய மாதிரி அழுகுது பாரு, ஒரு சின்ன கத்துனா கூட உனைய மாதிரியே கத்துது பாரு, உங்கள் ஆளுக்க மாதிரியே இருக்கு பாரு. இது வேற அது வேற. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன சார் தெரியும்? இப்போ தெரியுதா நான் ஏன் உங்கள் வீட்டில் இருக்க 2 பிள்ளைகளில் யார் உங்கள் ஜாதின்னு கேட்டேங்க. அவருக்கு தெரியுதாப்போ? எனக்கு தெரியும், கடைசியில் இங்கே தான் நிற்பீங்கன்னு தெரியும். அதனால தான் நான் கேட்டேன். இப்போ உங்கள் குழந்தைங்கள 2 குழந்தைங்கள ஒரு குழந்தை உங்களை மாதிரி இருந்தால் அது உங்கள் ஜாதி, அவங்கள மாதிரி இருந்தால் அவங்க ஜாதியா? அந்த ஜாதிங்கிறத இப்போ இந்த 1 மாதமாக தான் சார் ரொம்ப பேசுகிறாரு. அவங்க அக்கா காது ஊற்று வச்சதுலேருந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணால்தான் எங்கள் அக்கா காது ஊற்றுக்கு என்னை கூப்பிடலை, காது ஊற்றுக்கு என் பேர் போடலை, என் வீட்டில் என்னை மதிக்கலை, உன் வீட்டில் மதிச்ச அம்மஞ்சலி இப்போ சொன்னேன் சார். எனக்கு நான் அப்போலேருந்து இப்போ நான் தான் சார் கஷ்டப்படுறேன். அவருக்கு முடியாது, பேக் பெயின் இருக்குது. எங்கள் ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்க, போய் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்க, உனக்கு என்ன எதுவும் இல்லையா? உங்கள் அப்பா என்ன சொந்தமாக வீடு கட்டி வச்சுருக்காரு, இடம் கட்டி வச்சுருந்தாரு, இருந்தால் உங்கள் அத்தமைங்க யாராவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல, இவரை ஏன் கல்யாணம் பண்ண, இவனை கல்யாணம் பண்ணதான் நீனு கொரியர் பேக் போட்டு தர்ற அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் நான் எதையுமே நான் ஒரு அசிங்கமாக பார்த்ததே கிடையாது சார். நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன். இவங்க அப்பா சொல்லியிருக்காரு, உனைய மாதிரியே அந்த பிள்ளையும் பேக் போட்டு தெரியுது, என்னைய பார்க்குறாங்க அசிங்கம் நினைக்க மாட்டாங்க. அவங்க அப்பா கவர்மெண்ட் ஜாப் சார். ஆனால் எனக்கு என்னென்னா, இவ்வளோ வெட்டி வீராப்பு இவ்வளோ பேசுகிறீங்க. நீங்கள் சொல்கிற அவங்க அடுத்த ஜாதி தானே, அவங்க கட்டி கொடுத்த வீடு தானே, அவங்க கட்டின பிள்ளை, அவங்க வீட்டு பிள்ளை தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் உண்மையிலே வீரமான ஆளுந்து என்ன பண்ணியிருக்கணும்? ஆளுங்க கட்டின வீட்டில் நான் எப்படி இருக்கிறதுன்னு போயிருக்கணுமா இல்லையா? இல்லை வேறு வாடகைக்காக வீருக்கு போயிருக்கணுமா இல்லையா? அவங்க வீட்டிலே கூச்ச நச்சமே இல்லாமல் உட்காந்துக்கிறீங்க, அவங்க வீட்டிலே கூச்ச நச்சமாக இருந்துக்கிட்டு அவங்க வீட்டிலே இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க. என்ன தைரியத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க தான் எனக்கு புரியல. ஒரு வேளை நீங்கள் இவ்வளோ மோசமாக பேசுகிறத உங்கள் மாமனாரோ மாமியார் வீட்டிலே கேட்டு இப்படி இவ்வளோ பேசுகிறீங்க, உன் வீட்டில் என்ன கொண்டு வந்த, எங்கள் வீட்டில் தானே இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டால் மூஞ்ச கொண்டு எங்கே வைப்பீங்க?